பூரா விட்டுனாலும் தெரு பூரா முடிக்க முடியாது போல் இருக்கே. இன்னைக்கு நம்ம தெருவுலைனாலும் முடிப்போம், அதுக்கப்புறம் மேல தெருவுல மத்தியானத்துக்கு பாத்துக்குருவோம். சரிண்ணே. நம்ம சுப்பிரமணியனே ஊர் தலைவரான பிறகு எனக்கு கொடுத்த முதல் டியூட்டி இளைஞரணி தலைவரா நான் இந்த வேலையை சிறப்பா செஞ்சு கொடுக்கணும். அப்பதான் அடுத்தடுத்த அண்ணன் என்கிட்ட வேலை கொடுக்கறதுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதனாலதான் சொல்றேன். ஒரு நாளையில உழுதுல இந்த வெத்தலையை காய விட மாட்டேன். வெத்தலை தீர 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 வாங்கி வச்சு இடிச்சு மெண்டுக்கிட்டே இருந்த காலம் போக இன்னைக்கு நீ வாங்கி கொடுன்னு கேட்குற நிலைமை ஆயிருச்சு இந்த பங்கசத்தோட நிலைமை. எக்கா ஏ பங்கசக்கோ பாடி இருப்பாயி, என்ன 2 நாளா ஆளை காணமே? என்ன நான் எங்கக்கா 2 நாளா ஊர்ல இருந்தேன். ஊர்ல இருந்து அவங்கள பார்க்காமலா இருப்பேன். என் சின்ன மையன் வீட்டுக்கு போயிட்டு காலையில தானே வந்தேன். அது சரி, நீ நல்ல உள்ளைய பெத்தவ. அந்த மையன் வீடு இல்லைன்னா இந்த மையன் வீடு, நீ இந்த மையன் வீடு இல்லைன்னா அந்த மையன் வீடுன்னு உனக்கு ஏதாவது ஒரு வீட்டில் கஞ்சி அடைச்சிருது. என் பொழப்ப பார்த்திய, இந்த வெத்தலையை வாங்கி திங்க கூட முடியாமையில உட்காந்துருக்கேன். ஆமாம், நான் பொழைக்கிற பொழப்புல நீங்கள் ஏன்கிட்ட வேற பகுசி கொண்டாடுங்க. அடையாக்கா நீங்கள் வேற அங்கே ஒரு 4 விளக்க மாத்தடி, இங்கே வந்தாலும் 4 விளக்க மாத்தடின்னு நான் படுற வாடு எனக்கு தெரியுது. என்னைய பார்த்து நீங்கள் பூரிக்கிறீங்களாக்க? தம்பி கூலி போதுமான்னு பாருங்க. ஏன்னா தானு பண்ணிடக்கூடாது. நாளைக்கு 2 நாள் நம்ம ஊர் பொம்பளைய சண்டையை போட்டு பைப்பை பிடிங்கி வீசிட்டு போயிருங்க. நல்லா ஸ்ட்ராங்கா குழியை நல்லா இன்னும் ஒரு அடி தோண்டி விட்டுங்கண்ணே. அப்பதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கேன். இல்லைன்னா நம்ம ஊர் பொம்பளைய செய்தி தெரியும்ல. தெரியும்ப்பா. அப்ப இன்னும் 2 அடி சேர்ந்தே வெட்டிடுறேன். பைப்பு திறக்கிறதுக்கா ஒரு குடத்தை வைக்கிறதுக்கு மட்டும் கேப் இருந்தா போதும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா உள்ள இறக்கிருங்க. சரி பாப்பாவோட. என்னடி கருப்பாயி, வெளியே ஒரே சத்தமா கிடக்கு. சக்குன்னு ரொம்ப நேரமா என்னத்தையோ போட்டு வெட்டிக்கிட்டு கிடக்காங்க. என்னது என்னக்கா சரி தெரியாத மாதிரி பேசுறிய? எல்லாம் உங்க மையனாலதான் நம்ம ஊருக்கு அடுத்தடுத்து ஒரே நல்ல விஷயங்களா நடந்துகிட்டு இருக்குல்ல. அவனே ஒரு பிச்சைக்கார பையன், அவனால என்ன நல்லது நடக்க போகுது? என்னக்கா அப்படி சொல்றிய? சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும்னு கலெக்டர் ஆபீஸ்ட பேசி ஊர்ல மனு கொடுத்து 10 வீட்டுக்கு ஒரு பைப்புன்னு பதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதானக்கு வெளியில வேலை நடந்துகிட்டு இருக்கு. பாவாடை தான் தலைமை தாங்கி எல்லாத்தையும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? நல்ல விஷயம் தானக்கா நடந்துகிட்டு இருக்கு. அதையே இம்புட்டு ஆச்சரியமா கேக்குறிய? பைப்பு ஊன்றதெல்லாம் இருக்கட்டும் முடியும், எங்க ஊன்றாங்க? எங்கிட்ட சத்தம் கேக்குது? எங்கிட்டும் கேட்கலக்கா, உங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புலதான் கேக்குது. நம்ம மொட்டைக்காரி இருக்குல்ல, அது வீட்டு வாசல்ல தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதானே கேட்டேன். நான் நினைச்சது சரியாத்தானே இருக்கு. அப்பவே எனக்கு தோணுச்சு அவ வீட்டுலதான் பைப்பை போடுவேன்னு. அதே மாதிரி தானே போட்டுக்கிட்டு இருக்கேன். யாரடி நிக்கிறாங்க? ஏக்கா பைப்பு போடுறது நல்ல விஷயம் தானே, அதுக்கே இப்படி சத்தம் போடுறிய? நல்லது கெட்டது நமக்கு நடந்தா தனடியே, அவளுக்கு நடந்து என்ன பிரயோசனம்? இன்னைக்கு போய் இந்த வச்சுக்கிறேன் இவனை. ஐயா என்ன ஆச்சு இந்த பொம்பளைக்கு? அந்த பையன் அந்த ஊருக்கு ஒரு நல்லது செஞ்சுச்சு, பொருட்களை இவளுக்கு. ஒரு வழியா குழிய வெட்டியாச்சு பாவாட. இனி என்ன பைப் எடுத்து ஊண்டிடுவோமா? ஊண்டுனே அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாருங்க. இன்னும் எத்தனை பைப்பு போட வேண்டியது இருக்கு? ஒவ்வொரு வீட்லயுமே 4 மணி நேரம் நின்றா மத்த வேலையை எங்கிட்டு பாக்குறது? சரிப்பா, வண்டியில பைப் இருக்கு, இரு எடுத்துட்டு வரேன். என்ன வெரசாவா? வாரப்பா. ஏலே பாவாடை எடுவட்ட வேலை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வாத்தா உனக்கெல்லாம் விடிவு காலம் பிறந்துருச்சு. உன் மையன் நீங்க எல்லாம் நினைச்சது மாதிரியே சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்காக பைப்பு போட சொல்லியிருக்காரு. அதான் 10 வீட்டுக்கு ஒரு பைப்புன்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். பைப்பு போடுறதெல்லாம் இருக்கட்டும்டா, அதை என்ன மொட்டைக்காரி வீட்டு வாசல்ல வந்து போட்டிருக்க? ஏன் வீட்டு வாசல்ல வந்து போடணும்? ஆத்தா 10வது வீடு மொட்டைக்காரத்தா வீடு தான் வந்திருக்கு. அதனாலதான் அது வீட்டு வாசல்ல பைப்பு போட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு அந்த வீட்டுக்கு என்ன 7 அடி தூரமா? இந்த இருக்கு, ஒரு 8 கால் எடுத்து வச்சீங்கன்னா ஓடியாந்துடலாம். இங்க வந்து பிடிச்சிக்க வேண்டியதானே? விளக்கமாறு பிஞ்சு போண்டா ராஸ்கோலு. நான் வந்து அவ வீட்டுல தண்ணி பிடிக்கணுமா? என் வீட்டு வாசல்ல வந்து ஒழுங்கு மரியாதையா பைப்பை போட்டு சொல்லிவிட்டேன். என்ன உன் வீட்டு வாசல்ல பைப்பு போடணுமா? என்ன விளையாடுறியா? எங்க கணக்கு கொடுத்துருக்காங்களோ அங்கேதான் போட முடியும். அவங்க யாரா கணக்கு கொடுக்கறது? ஊரு பொது பைப்பை போடுறதுக்கு என் வீட்டுல போட்டானே இவ வீட்டுல போட்டானே, இவள்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு இவ வீட்டுல வந்து போடலான்னு பாக்குறியா? ஒழுங்கா வந்து என் வீட்டுல போடு சொல்லிவிட்டேன். ஐயோ ஆத்தா, உனக்கு புரியாதா? அண்ணன் தான் கரெக்டா கணக்கு பார்த்து எல்லாம் எழுதி கொடுத்துருக்கு. நான் எழுதி கொடுத்த முறைப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எந்த நொன்னே நான் பெத்த வந்தானே, அவனுக்கு என் வீட்டில் போடுறதுக்கு நோகுது. அதனால எதுத்த வீட்டில் போட சொல்லி கணக்கு கொடுத்துருக்கேன். அதை நீனு வந்து பாலப்பு பண்ணுவியா? என் வீட்டில் தாண்டா பைப்பு இருக்குன்னு என் வீட்டில் வந்து புடுங்கிட்டு போடு சொல்லிவிட்டேன். பைப் போட்டுருவோமா? அட இருனே, நீ வேற. இங்க பைப்புக்கு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. பைப்புக்கு பஞ்சாயத்தா? என்னங்கத்தா? என்னடா வேலைதான்? அவங்க தான் சொல்றாங்கன்னா நீனும் சேர்ந்துக்கிட்டு செய்யறியா? நம்ம வீட்டு வாசல்ல பைப்பு போடாம அடுத்த வீட்டு வாசல்ல வந்து போட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ ஆத்தா, நாங்களா போடல, தலைவர் தான் கணக்கு கொடுத்து போட சொல்லியிருக்காரு.
தலைவர் மொட்டைன்னு அந்த மொட்டைக்கு ஒரு பேர் வேறையோ. இங்க பாரு, ஒழுங்கா வந்து நம்ம வீட்டு வாசல்ல பைப்பை போடு. முடியாதவ ஒத்த கையாளு நான் கிடக்குறேன், அடுத்த வீட்டுல வந்து பிடிக்க முடியுமாடா? என் வீட்டுல பைப் இருந்துச்சுன்னா என் வீட்டு வாசல்ல இருக்கிறத மத்தவ ஓடியாந்து பிடிச்சிட்டு போய்க்கிற. இது நல்ல கதையா இருக்கே. 10 வீட்டுக்கு ஒரு பைப்பு போடுறவ அவ வீட்டு வாசல்ல தான் போடணுமா? ஏன் என் வீட்டு வாசல்ல போடக்கூடாதா? ஐயோ, என்னடா பாவாடை இப்படி ஒரு சிக்கலா போச்சு? அதானே எனக்கும் புரியல. மெண்டல் மாதிரி இந்த கிளையை வந்து கத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நீ என்னமாவது சொல்லி புரிய வை. ஆத்தா வீட்டில் தான் நான் ஏதோ வேலை பார்த்து பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இவங்க கிட்ட வம்பு இழுத்து ஏன் பொழப்பில் கை வச்சிடக்கூடாதுல்ல? சமாளிச்சு என்னென்ன முடிவு பண்ணி சொல்லுங்க. அப்புறம் வந்து நான் பைப்பை பிதைச்சு விட்டுட்டு போறேன். இந்த பைப்பு என்ன கொஞ்சமாவது பெரிய மனுஷத்தனமா நடந்துக்கனே. நீ பாட்டுக்கு என்கிட்ட கொடுத்துருப்பானா என்ன அர்த்தம்? ஆத்தா கூட எல்லாம் என்னால நின்று சமாளிக்க முடியாதுன்னு அர்த்தம். புடிப்பா, நல்லா இருப்ப, நான் வாரேன். என்ன என்ன வேலை தானே? என்னடா என்ன போறேன் அவன்? உன்கிட்ட காவு கொடுக்க முடியலன்னு அவர் வாட்டுக்கு கிளம்பி போறாரு. இங்க பாரு ஆத்தா, அண்ணன் கொடுத்த கணக்குப்படி ஆத்தா வீட்டு வாசல்ல தான் பைப் இருக்கும். ஒரு 8 கேட்ட திறந்துட்டு வந்து புடிச்சுக்க. வெள்ளக்கமாறு பிஞ்சு போகும் பிஞ்சு. ஒழுங்கு மரியாதையா என் வீட்டு வாசல்ல வந்து பைப்பை போடு. இங்க பாரு ஆத்தா, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், எதா இருந்தாலும் நீ அண்ணன்ட்ட பேசிக்க. அவர் சொல்லிதான் நான் பைப்பு போட்டுக்கிட்டு இருக்கேன். சும்மா ஏன் மண்டையை போட்டு உருட்டாத. அந்த நாய்கிட்ட நான் எதுக்குடா பேசணும்? அவனுக்கு எனக்கு என்னடா இருக்கு? ஒழுங்கா பைப்பை பிடுங்கிட்டு வந்து என் வீட்டில் போடலைனா போட்ட பைப்பை ராத்திரியோட ராத்திரியா பிடுங்கி வீசிவிட்டு அதை கொண்டு வந்து என் வீட்டில் பதிச்சு போட்டுருவேன். என்ன செய்ய போற? என்னடா நீனா கொண்டுட்டு வந்து என் வீட்டில் பிதைக்கிறியா இல்ல ராத்திரியோட ராத்திரியா பிடுங்கி வீசவா? வேணாம் ஆத்தா, நீ செஞ்சாலும் செய்வ. நல்லா இருப்ப. உன் வீட்லயே கொண்டு வந்து பைப்பை போட்டுறேன். இரு, அந்த அண்ணனை கூப்பிட்டு குழிய மூட சொல்றேன். ஒழுங்கா மூடிவிட்டு அங்கே வந்து பைப்பை பெத. ஏனே ஏனே அங்கே போய் நிக்கிற? இங்க வா. என்னடா சமாதானம் பண்ணிட்டியா? நல்லா ஆகுமே சமாதானம். சமாதானம் ஆகுற ஆளை பாரு. ராத்திரியோட ராத்திரியா பெதச்ச பைப்பை புடுங்கி வீசிடுவேன்னு சொல்லுதுனே. ஆத்தாடி, என்னடா சொல்ற? எதுக்குன்னே தேவையில்லாம வம்பு வளர்த்துக்கிட்டு பேசாம அந்த குழியை மூடிட்டு வாங்க. அவங்க வீட்டு வாசல்ல போய் போட்டுருவோம். உங்களுக்கு காடு வாங்கன்னு வெட்டுறதுக்கு முன்னாடியே பண்ணிருக்க கூடாதா? சரி போ, அங்கே போய் என்னன்னு பார்த்து அளவு எடுத்துக்கிட்டுருங்க. நான் இதை மூடிட்டு வர்றேன். சரி செய்யணே. நம்ம ஊர் பொம்பளையில பத்தி தான் தெரியும்ல. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். அனுசரிச்சு செய்யு. என்னடா வாரியல இல்லையா? வாரம் தா, இல்லைன்னா விடவா போற? போ வாரம். வந்து டேப் எடுத்து அளந்து எத்தனைக்கு எத்தனைன்னு பார்த்துதான் குழி தோண்டணும். உடனே வந்து பிதைச்சிட்டு போயிட முடியுமா? போ. அப்படி வாங்க வலிக்கு. யாருகிட்ட பங்கசம்டா? என் வீட்டை தாண்டி எதிர்த்த வீட்டுல பிதைப்பாங்களாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமாம்ல. பெரல என்ன போயிடுச்சுலனே, அப்புறம் ஏன் நின்று பார்த்துக்கிட்டே இருக்க? நம்மட்டுக்கு நீ எடுத்து குழிய மூடு. அட ஏன்டா பாவாட, வேலை இல்லாதவன் செஞ்சது மாதிரி என்னென்னத்தை தான் போட்டு பண்ண வேண்டியது இருக்கு. ஆத்தாடி, இது வேற வருதே. என்ன முட்டைக்கறதா? வெயில்ல வேலை செஞ்சு கலப்பா இருப்பியே, இந்தாங்கடா. ஆளுக்கு ஒரு ரோட்டை சூசு குடிச்சிட்டு வேலையை பாருங்க. ஆமா, பெரிய ஒரு வேலை பார்க்கறாரு. இப்படி நின்றுக்கிட்டு மேப்பார்வை தானே பார்க்கறாரு. குழிய வெட்டுறது, வெட்டின குழிய மூடுறது, இனி அடுத்த வீட்டுல போய் வெட்டுறதுன்னு நான் தானே எல்லா வேலையும் பார்க்கணும். வெட்டின குழிய மூடணுமா? என்னடா சொல்ற? ஐயோ ஆரம்பிச்சிருச்சு. அட ஆமாத்தா, உங்க வீட்டுல பைப்பு போடல, எழுத்த வீடு பங்கசத்தா வீடு இருக்குல்ல, அது வீட்டுல போடலான்னு ஆர்டர் வந்திருக்கு. ஜூஸை கொடுங்க, குடிச்சுட்டு தெம்பா வெட்டுறான். என்னங்கடா விளையாட்டு கட்டுறீங்களா? விளையாட்டு காலையில இருந்து என் வீட்டு வாசல்ல அளந்து இங்கதான் பைப்பு போடணும்னு முடிவெடுத்து நோண்டி புட்டு இப்ப என்ன அவ வீட்டுல போய் போடுறோம்ன்றிய? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிய? சரி விடுங்க. அங்கே போட்டானே இங்கே போட்டானே எல்லாம் கொஞ்சம் தூரம் தானே. அங்கே போய் நீ பிடிச்சிக்குவேன். எதுக்கு அந்த பொம்பளை கூட வம்பு வச்சுக்கிட்டு? இது நல்லா இருக்கே. 10 வீட்டுக்கு ஒரு பைப்புன்னு தானடா என் வீட்டுல 10வது வீடா பைப்பு போட போனீங்க. இப்ப என் வீட்டு வாசல்ல விட்டுப்புட்டு அவ வீட்டுல போய் போடுறோம்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கு மரியாதையா என் வீட்டு வாசல்ல பைப்பை போடுங்க சொல்லிவிட்டேன். என்னடா இன்னும் பைப் எடுத்துட்டு வரலையா? எப்ப வந்து அளவெடுக்க? ஆத்தா அது வந்து என்ன வந்து போயின்னு ஒரு படியா இழுக்குறி? என்ன ஒழுங்கு மரியாதையா பைப் எடுத்துட்டு வந்து என் வீட்டுல போடுறீங்களா? என்னடா எங்க அவங்க போடுறத நானும் பாத்துறேன். என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? என் வீட்டு வாசல்ல காலையில இருந்து அளவு எடுத்துட்டு போய் சுப்பிரமணி இங்க பிதைக்க சொன்னேன் பைப்பை. இப்ப வந்து நின்றுக்கிட்டு ஓ வீட்டுல பிதைக்க சொன்னா என்ன அர்த்தம்? பைப்பு என் வீட்டுல பிதைக்கலைனால இருக்கு பாவாடைக்கு இன்னைக்கு. என்னது பாவாடைக்கு இருக்கா? ஆத்தா அது சொன்னதுக்கு என்கிட்ட வம்பு கோரி என்ன? முடிஞ்சா அதுகிட்ட பேசி பாரு. மொட்டைக்காரத்தா, சரி விடுங்க, தண்ணி தானே, எங்க பிடிச்சாத்தே என்ன? நல்லாவுல இருக்கு கதை. தண்ணினால இங்க ஆட்சியே மாறிக்கிட்டு இருக்கு. தண்ணி தானேன்னு சாதாரணமா சொல்ற. என் வீட்டு வாசல்ல அளந்து பைப்பு போட போனவள அதை அடைச்சு போட்டுவிட்டு அவ வீட்டுல பைப்பு போட போனா என்னடா அர்த்தம்?
இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிறேன் நானு. இல்லைன்னா பஞ்சாயத்தை கூட்டுறதே. ஐயோ ஆத்தாங்களா, பஞ்சாயத்தா முடிவு பண்ணி தான் பைப்பு போட வச்சிருக்கு. அங்கிட்டு போட்டா என்ன இங்கிட்டு போட்டா என்னன்னு நீங்க வேற பஞ்சாயத்தை கூட்டாதீங்க. என்னை நிம்மதியா வேலை செய்ய விடுங்க. ஏதாவது ஒரு வீட்ல நான் போட்டு போறேன். என் வீட்ல தாண்டா போடணும். ஏய் பாவாட, என் வீட்டுக்கு வா. ஏலே, என் வீட்டுக்கு வரல. என்னடி அவங்கள மிரட்டுறியா? ஏண்டி, உனக்கு மட்டும்தான் மிரட்ட தெரியுமா? இன்னைக்கு அவன் இந்த பைப்பை போடாம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. அவன் இந்த பைப்பை போட்டானா இதே குழியில அவனை போட்டு புதைச்சிட்டு போயிருவண்டி. உனக்கு மட்டும்தான் புதைக்க தெரியுமா? நான் மண்ணெண்ணைய ஊத்தி கொளுத்திட்டு போயிருவண்டி. எங்கடி நீ அவனை கொளுத்துறத நானும் பாக்குறேன், எங்க நீ புதைக்கிறத நானும் பாக்குறேன். அப்ப நீ மட்டும் எரிச்சிருவியாடி அவனை? எரிச்சிருவியா? எரிச்சு காட்டுறண்டி. எரிக்கலைன்னா என்ன யாருன்னு கேளு. டேய் பாவாடா, அட போங்கடா கும்மாங்கோ. இந்த ஊருக்கெல்லாம் நல்லது நினைச்சு பைப்பு போட வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்டா. கிளடி கட்டையெல்லாம் மண்டையை போடுற வரைக்கும் இந்த ஊரு உருப்படாது, ஊர் மக்களையும் உருப்பட விட மாட்டாங்க. போங்கடா நீங்களும் உங்க பைப்பு. ஹாப்பியா ஒரு டான்ஸ் கூட பண்ண விட மாட்டானுங்க. யாருன்னு தெரியலையே. அந்த ராஜேஷா தான் இருக்கும். இரு இந்த வந்து வச்சுக்கிறேன். வரேன் ராஜேஷ். ஜில்லு ஜில்லி பேபி, நீங்களா? ஏன் ஜில்லு, வேற யாரையும் எதிர்பார்த்தியா என்ன? ஆமா, நான் வேற யாரை எதிர்பார்க்க போறேன்? அப்புறம் ஏன் ஷாக் ஆகி நிக்கிற? நான் ஒன்றும் அந்த மாதிரி ஷாக் ஆகல. இவ்வளவு நேரம் உங்களை நினைச்சு உங்களை பார்க்க முடியலையேன்னு கவலைப்பட்டு சோக பாட்டா கேட்டு அழுதுட்டு இருந்தேன். என் கண்ணீரை துடைக்க நீங்க வரமாட்டீங்களான்னு காத்துட்டு இருந்தேன். நான் நினைச்ச உடனே நீங்க வந்துட்டீங்களா, அந்த ஷாக்கில் தான் மேல முடியாம நிக்கிறேன். என்ன ஜில்லு, இதுக்கெல்லாமா வருத்தப்பட்டு அழுதுட்டு உட்காந்துருப்ப? ஒரு ஃபோன் பண்ணா வரப்போறேன். ஆமா வருவீங்க. எங்க வரீங்க? 2-3 நாளா தான் அந்த வீட்டு பக்கம் எட்டியே பார்க்கலையே. ஜில்லி, அதான் சொன்னேன்லம்மா, 2-3 நாளா கோர்ட்டு கேஸ்னு ஒரே அலைச்சல், அதனாலதான் வர முடியல. அதான் இப்ப வந்துட்டேன்ல. இட்ஸ் ஓகே, வாங்க. ஷப்பா, நல்ல வேலை தப்பிச்சுண்ட சாமி. ராஜேஷ் வந்து வீட்ல உட்கார்ந்துருந்தானா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன ஜில்லி யோசிக்கிற? இல்ல ஜில்லி பேபி, வீட்ல எதுவும் சமைக்கல, நீங்க திடீர்னு வந்திருக்கீங்களா, அதான் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சமைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நான் வரும்போதே வெளியில சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நீ உட்காரு, கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசணும். மனசு விட்டு பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க சாப்பிட்டு வந்துட்டீங்கிறதுக்காக நான் எதுவும் கொடுக்காம இருக்க முடியாதுல்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உள்ள ஸ்வீட் இருக்கு, அதையாவது எடுத்துட்டு வரேன். சொன்னா நீ விட மாட்ட. சரி, ஏதோ போய் எடுத்துட்டு வா. நீங்க உட்காருங்க ஜில்லி பேபி, உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். பாவம் ஜில்லு, ஆளே ஒரு மாதிரி டல் ஆயிட்டா. நம்ம 2-3 நாளாக இந்த பக்கம் வராமல் இருந்திருக்க கூடாது. அந்த டிப்ரெஷனை இவகிட்ட காட்டியிருந்திருக்க கூடாது. நம்ம எப்பவும் போல ஜில்லை வந்து பார்த்துருந்துருக்கணும். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காமல் இருக்கணும். ச்சே, ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டாளே. ஜில்லி பேபி, வா ஜில்லு. வாங்க பேபி, வீட்டில் ஸ்வீட் தான் இருந்தது, இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ½ hour டைம் கொடுங்க, நான் போய் ஏதாவது குக் பண்ணி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். ஏதோ நீ ஆசைப்படுறீங்கிறதுக்காக தான் இது ஓகேன்னு. கொடு, நான் உன்கிட்ட பேசணும். முதல்ல வந்து உட்கார், வா. சொல்லுங்க ஜில்லி பேபி, கோர்ட் வேலை எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் ஓகே தானே? டிவோர்ஸ் கிடைச்சிரும்ல இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம்? எப்பனாலும் எனக்கு ஓகே தான். 1 or 2 months வெயிட் பண்றதுனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எங்க ஜில்லு, நம்ம எதிர்பார்த்தது மாதிரி அவ்வளோ சீக்கிரம்லாம் உடனே டிவோர்ஸ் கிடைச்சிடாது போல் இருக்கு. ஏதாவது பிரச்சனை பண்ணி தான் கிடைக்கும் போல. என்ன சொல்ல வர்றீங்க? அவன் என்னதான் சொல்றான், 2 பேருக்கும் பிடிக்கல, அப்புறம் என்ன? டிவோர்ஸை கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? அவளுக்கு தான் ஊருக்குள்ள நிறைய ஆம்பளைங்க இருக்காங்களே, யாரையாவது கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆக வேண்டியதானே? நம்மள ஃப்ரீயா விற்ற வேண்டியதானே? நானும் அதுக்காக தான் போராடிட்டு இருக்கேன். அவளுக்கு என்ன ஆளா இல்ல? அன்னைக்கு கோர்ட்டுக்கு வரும்போது கூட அந்த ஊர் தலைவரானே சுப்பிரமணி, அவன் கூட ஜோடி போட்டு தான் வந்தா, தெரியுமா உனக்கு? வாட்? என்ன சொல்றீங்க பேபி? நிஜமாவா? அவன் கூடவா வந்தா? கேட்குற உனக்கே இப்படி இருக்கே, நேர்ல பார்த்து எனக்கு எப்படி இருக்கும்? அவ உங்ககிட்ட இருந்து சாமானியமா டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கல, ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கா. ச்சே, இவ்வளோ அல்பமான ஒரு பொண்ணா? டிவோர்ஸ்க்கு, அதுவும் கோர்ட்டுக்கு, இப்படி புருஷனை விட்டு பிரியறதுக்காக வந்திருக்கோம். இந்த மாதிரி கண்ட ஆம்பளைங்க கூடமா வருவாங்க? உங்களுக்கு போக தெரியாதா? என்ன கூட்டிட்டு உங்களுக்கு போக தெரியாதா? நீங்க ஆனா அப்படியா பண்ணீங்க? தனியா நேர்மையா எவ்வளவு ஒரு நியாயமா போய் நின்னீங்க. ஏன் அவ மட்டும் இப்படி இருக்கா? உங்க வைஃப் ரொம்ப மோசம். அவளை ஒய்ஃப்லாம் சொல்லாத ஜில்லு, எனக்கு அப்படியே அருவருப்பா வருது. டிவோர்ஸ் தான் இன்னும் ஆகலையே, அப்புறம் வைஃப் தானே, அப்படித்தானே சொல்லி ஆகணும்.
அவளை வைஃப்னு சொல்கிறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்கு. அவளும் அவன் முகர கட்டையும் எவ்வளவு திமிரா வந்து கோர்ட்டில் எப்படி நின்னா தெரியுமா? இனிமே அவளுக்கு டிவோர்ஸ் வேண்டாமா, என் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி கேட்குறா. வாட்? என்ன ஜில்லு பேபி சொல்றீங்க? டிவோர்ஸ் வேண்டாமா? ஆமா ஜில்லு, அவ என் கூட சேர்ந்து வாழணுமா, அவ பிள்ளைக்கு நான் பொறுப்பான அப்பனா இருக்கணுமா, ஒரே வீட்டில் இனிமே எல்லாரும் ஒண்ணா இருக்கலான்னு கோர்ட்டில் அவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. என்ன தைரியம் இருக்கணும் அவளுக்கு? இனிமே ஒண்ணா இருக்கணும்னு நினைக்கிறானா? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னம்மா புரியல உனக்கு? எல்லாம் பணத்துக்கு தான் மெயின்டெனன்ஸ் போட சொல்லி கோர்ட்லயே சொல்லியிருக்காங்க. அப்போ டிவோர்ஸ் கிடைக்காதா? அது எப்படி ஜில்லு கிடைக்காம இருக்கும்? நான் தான் வேணான்ங்கிறதுல உறுதியா இருக்கேன்ல. அவ பணத்துக்காக தான் இப்படி பிளான் பண்ணி நடிக்கிறாங்கிறது கூட தெரியாது. அவளுக்கு உடனே டிவோர்ஸ் கொடுத்துட்டா எந்த பக்கமும் எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிரும். மியூச்சுவல் கேஸ்ல 2 பேரும் பிரிஞ்சிருவோம். அதுக்கப்புறம் அவளுக்குன்னு எதுவும் பணம் கொடுக்க தேவையில்லை பத்தியா. அதனால தான் எனக்கு வேணும், நான் வாழணும்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. எப்படியும் பணத்துக்காக தான்ங்கிறது எனக்கு என்ன தெரியாதா? சரி ஜில்லு, இப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நான் வேணான்னு தான் முடிவெடுத்திருக்கேன். ஏன்னா உனக்கு தெரியாதா? நான் அதை பத்தி கேட்கல, அவளுக்கு செட்டில் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை பத்தி கேட்குறேன். அமௌண்ட்டை பற்றி மட்டும் கோர்ட்டில் பேசுவாங்கன்னு எனக்கு தோணலை ஜில்லு. இடம், என் பேரில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ், சொத்து எல்லாத்துலேயுமே கை வைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். வாட்? என்ன ஜில்லு பேபி சொல்றீங்க? அதெல்லாம் எப்படி அவளுக்கு கொடுக்க முடியும்? இதெல்லாம் உங்களோட ப்ராப்பர்ட்டி தானே? என்னோட ப்ராப்பர்ட்டின்னு எப்படி சொல்ல முடியும்? தாத்தா பூட்டன் சம்பாரிச்சது தானே. அது வம்சாவளியில் அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது உள்ளது பேரனுக்கு சொந்தம்னாலும் என் பிள்ளைக்கும் அவளுக்கும் சேரணுங்கிறது மாதிரி வரும் போல. இல்ல, எனக்கு புரியல. அவளுக்கு கொடுத்து தான் ஆகணும்னு சொல்கிறேன். வேற வழி இல்லை. எப்படியாவது கொடுத்து தொலைச்சி விட்டுறலாம்ல. அவளுக்கு எதுக்கு பேபி நீங்க கொடுக்கணும்? இந்த மாதிரி அசிங்கம் பிடிச்சவளுக்கு அவ போற இடத்துல வாங்கிக்கட்டும். நீங்க எப்படி கொடுக்க முடியும்? இதற்கெல்லாம் நான் ஒச்சுக்கவே மாட்டேன். ஐயோ ஜில்லு, நான் பேச வந்ததே அதுக்காக தான். அந்த பட்டிக்காட்டில் ஆத்தூரில் கிடக்கிற நிலத்தை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க. நான் என் பேரில் இருக்கிற ஈசிஆர் நிலத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன ஜில்லு பேபி சொல்றீங்க? ஈஸியால உங்களுக்கு நிலம் இருக்கா? யார் பேர்ல இருக்கு? யார் பேரில்? என் பேரில் தான் இருக்கு. ஈஸியால உங்க பேர்ல நிலம் இருக்கா? இதுவரை நீங்க அதை பத்தி சொன்னதே இல்லையே ஜில்லு பேபி. எங்க இருக்கு? எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் என் கையில் இருந்த பணம் மொத்தத்தையும் போட்டு வாங்கின லேண்ட் அது. இன்னைக்கு அது கோடி கணக்கில் போகுது. அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டணும், அங்கேருந்து வியூ பாயிண்ட்டாக கடலை பார்க்கணும், அங்கே நின்று நானும் நீனும் சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன். ஓ மை காட், இதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே ஜில்லு பேபி. ஆமா, அந்த இடம் எங்க இருக்கு? நம்ம உடனே அந்த இடத்த போய் பார்க்கலாமா? பார்க்கறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கும் சேர்த்து தானே அவள் செக் வச்சிருக்கா. அதுக்கு என்ன பண்ணுறது? என் பேரில் இருக்கிற எல்லாத்துக்குமே என் பிள்ளைக்கும் அவளுக்கும் பங்கு இருக்கே. இதுக்கே இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? அந்த லேண்ட் உங்க பேர்ல தானே இருக்கு. ஆமாம், அப்புறம் என்ன அவள் பேர்லையே வாங்குவாங்க? என் பேரில் தான் இருக்குது. நான் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வாங்கின நிலத்தை அவள் பேரில் எழுதி கொடுப்பாங்களா? அப்பனா ஃப்ரீயா விடுங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஆனா அதை நீங்க யூஸ் பண்ணிப்பீங்களான்னு தெரியல. என்ன ஐடியா இருக்கு? என்னன்னு சொல்லு ஜில்லு. என்ன ஐடியா இருக்குன்னு நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க? ஜில்லு, வரேன் ஜில்லு பேபி. எங்க போற நீ? ஐடியா என்னன்னு சொல்லிட்டு போ ஜில்லு. ஈஸியர்ல 2000 ஸ்கொயர் ஃபீட்ல லேண்டா? இந்த ஆள் இதுவரை இதை பத்தி வாயவே திறக்கலையே. எப்படியாவது அதை அமைக்கிறணும். ஜில்லு, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜு கிட்ட நிக்கிற. 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க ஜில்லு, நல்ல ஜில்லுன்னு இருக்கு, உங்களை மாதிரியே. இது எதுக்கு இப்போ? ஐடியா கேட்டீங்கல்ல, சில்லுன்னு சாப்பிட்டுக்கிட்டே கேளுங்க. முதல்ல என்ன ஐடியான்னு சொல்லு. வெயிட் பண்ணுங்க, கிளாஸ்ல ஊத்தி எடுத்துட்டு வரேன். என்ன இவ ஐடியான்னு சொல்லிட்டு அங்கங்க அலமோதிட்டு இருக்கா? ஜில்லு, என்ன விஷயம்னு சொல்லு. வரேன் ஜில்லு பேபி. ஜில்லு, ஈஸியார்ல இன்னைக்கு நிலைமைக்கு 1 ஸ்கொயர் ஃபீட் கூட நம்மளால வாங்க முடியாது. இவன் 2000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்றான். இவனை எப்படி நம்ம சாதாரணமா விட்டுற முடியும்? விடவே கூடாது. என்ன நீ? நான் தான் எதுவும் சமைக்க வேணாம்னு சொன்னேன்ல, இப்போ எதுக்கு வந்து கிச்சன்ல நிக்கிற? எந்தாங்க எங்க கிளாஸை பிடிங்க. நானே டென்ஷன்ல இருக்கேன், இப்போ எதுக்கு இதெல்லாம்? டென்ஷன்ல இருக்கீங்கல்ல, சில் பண்றதுக்காக தான். இந்தாங்க சாப்பிடுங்க. சரி சாப்பிட்றேன். ஐடியா இருக்குன்னு சொன்னியே, அதை சொல்லு. இப்போ இருக்கிற லேண்ட் உங்க பேர்ல தானே இருக்கு? அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன ஐடியா இருக்கு அதை சொல்லு. அந்த லேண்ட் உங்க பேர்ல தானே இருக்கு. உங்க பேர்ல இருக்கிறதுனால தானே அவ பங்குக்கு வருவான்னு பயப்படுறீங்க. அதை என் பேருக்கு மாத்திட்டா? என்ன ஜில்லு சொல்ற? ஐயோ ஜில்லு பேபி, நீங்க எதுவும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பேர்ல இருக்கிறதுனால தானே அந்த லேண்ட் நினைச்சு நீங்க பயப்படுறீங்க.
அந்த லேண்டை என் பேர்ல மாத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டிவோர்ஸ் முடிஞ்ச உடனே நான் உங்க பேருக்கு மாத்தி எழுதி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் வராதுல்ல. அந்த லேண்டு நீங்க கஷ்டப்பட்டு எல்லா பணத்தையும் போட்டு வாங்கினதுன்னு சொன்னீங்க. அப்போ உங்களோட உழைப்பு அதுல எவ்வளவு இருக்கும் அதை சேவ் பண்ணணும்ங்கிறதுக்காக தான் என் பேர்ல எழுதி கொடுத்துட்டு டிவோர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கே திருப்பி எழுதி தரேன்னு சொல்றேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம், நான் உங்களுக்காக தான் சொன்னேன். ஏய், அது ஏன் திரும்ப எழுதி கொடுத்துக்கிட்டு? அது உன் பேர்லயே இருந்தா என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் நான் பத்தி யோசிக்கல. யார் பேர்ல இருந்தா என்ன? நம்ம 2 பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி அந்த வீட்டில் இருக்கணும். நமக்கான குழந்தைன்னு அந்த வீட்டில் சந்தோஷமா என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் அந்த இடமே வாங்கினேன். அதில் ஒரு நல்ல கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு பதிலாக நல்ல நமக்கு பிடிச்ச ட்ரீம் ஹவுஸே கட்டி நம்மளுக்கு பிடிச்ச லைஃப்பை வாழலாம். ஓகே தான் நீ சொன்ன ஐடியா. நிஜமாவா ஜில்லி பேபி? இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்ல ஐடியாவா தானே இருக்கு. என்னோட பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற, தேவையில்லாம அவ அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிற. ஓகே தான், எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீ ஏன் திரும்ப எழுதி கொடுக்கணும்னு பெரிய வார்த்தைலாம் சொல்ற? அந்த அளவுக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாமலா இருக்கேன். அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்திருந்தா உன் கூட பழகிருக்கவே மாட்டேனே. தேங்க்யூ ஜில்லி பேபி, தேங்க்யூ ஸோ மச். நீங்க என்னோட அன்பை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சேச்சே, அப்படிலாம் சொல்லாத ஜில்லு. நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துலேயும் கூடவே இருந்து எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து யோசிச்சு பண்ணுற உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். சாரி ஜில்லு. இட்ஸ் ஓகே ஜில்லி பேபி, எனக்கு உங்க சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். லவ் யூ ஸோ மச். லவ் யூ ஜில்லுமா. La 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 la.